திரு ஜவஹர் அலி, இங்க அதிமுகவை தேடி கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்ற நேரத்துல எந்த கட்சிகள் இருக்கு தேடி வர்றதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேசிபி எழுப்புறார். அதே கேள்வியை தான் வேற ஒரு டேட்டாவின் அடிப்படையில் திரு ஷியாம் அவர்களும் எழுப்புறார். தற்போதைய அரசியல் கள யதார்த்தத்தின் அடிப்படையில் அதிமுகவை யார் தேடி வருவார்கள்? அதாவது சார் 2011 அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி பலத்தோட மாபெரும் வெற்றி பெற்றோம். 2016 தனிச்சு வெற்றி பெற்றோம். கூட்டணியோடும் வெற்றி பெற்றிருக்கும், தனிச்சும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வரலாறு படைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்திலே நீண்ட பயணம் மேற்கொண்டவர். அரசியலில் 45 வருட கால அனுபவம், பல 6 முறை எம்எல்ஏ எம்பி என்று பல பதவிகளை வைத்தவர். அம்மா கிட்ட நெருக்கமாக இருந்து பாடமும் பயிற்சியும் எடுத்தவர். இன்றைக்கு பல சோதனைகளை கடந்து இந்த கட்சியை காத்து வருகிறார்னா அவர் எந்த அளவுக்கு சாணக்கியத்தனத்தோடு இருப்பார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அதுல அதனுடைய ஆழம் இருக்கும். அவர் ஒண்ணு தெரியாம கேள்வியிலேயே தற்போதைய கள யதார்த்தம் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டேன். நீங்க 2011 குறிப்பிட்டீங்க, 16 குறிப்பிட்டீங்க. அதற்கு பிறகு 2019, 2020, 2024 இந்த தேர்தல் நடுவுல கொஞ்சம் பக்கம் எல்லாம் காணாம போயிருச்சு. அந்த தேர்தலையும் அதுவும் வரலாறு பேசலாம். இல்ல நீங்க வரலாறுன்னு சொன்னா அதுவும் வரலாறு. 2019 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடம் பெரிய அளவில் இருந்துச்சு. அதனுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தது. ஆனால் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்து கூட 2021 அனைத்து இந்திய அண்ணா திமுக 75 எம்எல்ஏ தொகுதிகளை பெறுகிறது. அதில் வாக்கு வித்தியாசம் வெறும் 3% வாக்கள் வித்தியாசம் தான் திமுக ஆட்சி அமைக்கிறது. 75 இடங்களை வெல்ல முடிந்த அதிமுகவால 24ல ஏன் பூஜ்ஜியம் ஆச்சு? பாஜகவோட கூட்டணி இல்ல. 2019க்கு சொன்ன காரணம் பாஜக எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதன் காரணமாகத்தான் பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்தாச்சு. ஆனா 24ல ஏன் பூஜ்ஜியம் ஆச்சு? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தை எப்பவுமே பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்றுதான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க 2019 பல மாவட்டங்களில் எல்லா தொகுதிகளிலும் பிஜேபி அதிமுக தோற்று போனது. ஆனால் 2021 நீங்கள் கோவை எடுத்துங்க, பல திருப்பூர் எடுத்துங்க, தர்மபுரி எடுத்துங்க, அங்க எல்லாம் எல்லா தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போ பாராளுமன்ற தேர்தலை மக்கள் வேறு மாதிரியாகவும் சட்டமன்ற தேர்தலை வேறு மாதிரியும் பார்ப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுலுக்கு அனுசரணையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவல நிலை இப்ப எப்படி இருக்குது, திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் ஊடகங்களில் தினம் நீங்க சொல்லக்கூடிய கொலை, கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், கள்ளச்சாராயம், ரவுடி நீங்க சொல்லுங்க. அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அது பரப்புரை. உண்மை. சரி, அதுதான். அது பரப்புரையில களத்துல வைக்கப்படக்கூடிய விஷயம். கட்சிகள் தேடி வருவார்கள் அப்படின்னா வியூகம் என்ன? தேடி வர்றதுக்கு குறைந்தபட்சமா ஒரு வியூகம் இருக்கணும்ல. மெகா கூட்டணின்னு ஆரம்பிச்சது, பூக்களை தேடி தேனீக்கள் வரும்னு சொன்னது, இன்றைக்கு நாங்க யாரையும் நாடி செல்ல தேவையில்லை, எங்களை தேடி கட்சிகள் வருவார்கள் அப்படின்னு சொல்ற வரைக்கும் வர வைக்கிறதுக்கான வியூகம் என்ன சார்? ஒரு தலைவர் இத்தனை அனுபவம் பெற்றிருக்காரு, 2 கோடி தொண்டர்களை வழிநடத்தி செல்றாருன்னா அவருக்கு வழி தெரியாம, அந்த வலிமை தெரியாம சொல்லுவாரு. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் அவர் சொல்றார். நீங்க கூட சொன்னீங்க 2021 கூட அந்த 3.5% வாக்கு வித்தியாசம் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நீங்க ஏன்னா அந்த தோல்வி கூட எப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஏதோ திமுக பொய்யான வாக்குறுதிகளால் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரன்னு சொன்னதுனாலையும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பல வாக்குறுதிகளை கொடுத்ததுனாலையும் தான் ஒட்டுமொத்த இவர்களுடைய ஓட்டு அவர்களுக்கு போனதுனால தான் திமுக வெற்றி பெற்றதே தவிர தேர்தல் களத்திலே 2 பொது தேர்தல் களத்தில் திமுகவும் அதிமுக மோதும் பொழுது அது வெற்றி அதிமுக சாதகமாக தான் இருக்கும். நான் கேட்கிறேன், ஏன் உள்ளாட்சி தேர்தலை திமுக ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், உள்ளாட்சி தேர்தலை இப்ப திமுக நடத்தல? ஒரு கேள்வி மட்டும் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுக? இடைத்தேர்தல் என்பது வேறு, உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு, பதவி காலமே முடிஞ்சு ஏன் திமுக கேசிபியினுடைய கருத்திலிருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க வலிமையான தலைவர், அவருக்கு அதிமுக
இவ்வளவு சட்ட போராட்டம் எதிர்த்து அவர் ஒருகளை வழி அதிமுகவுக்கு 3 கூறாக அதிமுக பிரிந்து இருக்கிறது. நீங்க வெளியில இருக்கிற ஒருங்கிணைப்பு பிரச்சனை எல்லாம் வேற, ஆனா உள்ளே பிரச்சனை இருக்குங்கிறாரு. கேசிபி அவர் என்ன சொல்லுவாரு? அப்படிதான் சொல்லுவாரு. அதிமுக எதிரான கருத்துக்களை பதிய வைக்கணும்ங்கிறதுக்காக அவர் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அதிமுக உடைஞ்சு போச்சு இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சி நடக்காது, 6 மாசத்துல கலைஞ்சிடும், கட்சி தூள் தூளா போயிடும். இன்றைக்கு வலிமையான கட்சியாக அதிமுக இருக்குது. எங்க உடைஞ்சு போச்சு, எங்க பிரச்சனை? நேத்து கூட ஒரு தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பிளாஷ் நியூஸ் போட்டீங்க. என்ன போட்டீங்க? பிரேக்கிங் நியூஸ். செங்கோட்டையன் அவர்களுக்கு பொறுப்பாளர் பதவி கொடுக்கல. எஸ் சார், உங்க தொலைக்காட்சிக்காரர்களுக்கு தானே சார் சொல்ல முடியும். சார் கொடுக்கல. மாவட்ட செயலாளர்களுக்கு யார் சார் பொறுப்பாளர் பதவி கொடுப்பாங்க? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அரசியல் அனுபவம் உள்ளவர் கொடுக்கல, தங்கமணி அவர்களுக்கு கொடுக்கல. சார் சார் நீங்க போட்டோன்னு சொன்னதுனால நான் எதையும் சொல்ல வேண்டியிருக்கு சார். இவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கலன்றதையும் சேர்த்து தான் சொன்னோம் சார். செங்கோட்டையன் மட்டும் சொல்ல சார். மாவட்ட செயலாளர்கள் எப்படி சார் பொறுப்பாளர்களா போக முடியும்? மாவட்ட செயலாளர்களோட இணைந்துதான் அந்த பொறுப்பாளர்கள் வந்து அங்க செயல்பட முடியும். அப்படி இருக்கும்போது மாவட்ட செயலாளராக அண்ணன் செங்கோட்டையன் இருக்கும்போது எப்படி அவரை பொறுப்பாளராக போக முடியும் என்பதை நடவடிக்கை சார். நீங்க செங்கோட்டையனை மட்டும், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை மட்டும் போக்கஸ் பண்ணதா சொல்றீங்கல்ல. பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் மாவட்ட செயலருக்கு எந்த பொறுப்பாளர்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பொறுப்பாளர் எல்லாம் அந்த மாவட்டத்துக்கு சென்று அந்த மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்துதான் அந்த களத்தை அமைப்பார்கள். நீங்க செங்கோட்டையன் மட்டும் சொல்றீங்கல்ல, அவரை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி அந்த செய்தியை குறிப்பிடல. இவர்களும் ஏண்டா அந்த அவர்கள் ஒரு தவறான கருத்துக்களை பதிய வைக்கிறாங்கிறதுக்காக இதை சொல்றேன். இப்பொழுது வருவோம். நீங்க சரி, இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல, அது நான் ஒரு கருத்தை சொன்னேன். நான் எந்த வகையிலும் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டு இல்லை என்று சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் மேயர்களுக்கு எதிராக 3 மேயர்களுக்கு எதிராக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதையெல்லாம் ஒரு செய்தியாகவே காணாம். அதே போல இங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து தூத்துக்குடிக்கு போகும் பொழுது கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதையெல்லாம் செய்தியாக்கவில்லை. இப்படி நீங்க சொல்லுங்க, அது நீங்க உங்களோட நீங்க மீண்டும் மீண்டும் கிளறாங்க அப்படின்னு சொல்றது யார சொல்றீங்க? ஆர்பி உதயகுமார் பேசினார், வீடியோ வெளியிட்டு பேசினாரு, அதுவா? அல்லது கேபி முனுசாமி செய்தியாளர் சந்திப்புல பேசினாரு, அதுவா? ஒரு கருத்து அதனுடைய எதிர்வினை வருது இல்ல, கருத்து பேசப்படுது இல்ல. கருத்து பேசப்பட்டாலும் எந்த நிலையிலும் அதிமுகவை வந்து அழிக்க ஒழிக்க நினைக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் அண்ணன் ஒருவரை இணைக்க வேண்டும் என்றால் ஒருவர் என்ன எண்ணத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஒருவர் ஓபிஎஸ் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் எப்படியாவது பிஜேபியிடம் அதிமுகவை அடகு வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அண்ணன் கேசிபி கூட மறுக்க முடியாது. அப்படிப்பட்டவர் மீண்டும் அதிமுகவுக்கு வந்து அதிமுகவினுடைய நிலை என்ன என்பதை தெரிந்துதான் 2 கோடி தொண்டர்கள், செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் இன்றைக்கு நீக்கி வைக்கப்பட்டவர் தான் என்பதை உறுதியோடு சொல்றோம். ஒரு கட்சியே, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை, அம்மா வளர்த்த கட்சியை பிஜேபியுடன் அடகு வைக்கிறதுக்கு சிலர் முயற்சி செய்யும் போது அதை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தொண்டர்களுக்காக செயல்படுகிறார். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த 2026 களத்தை எப்படி அமைத்து மக்களை, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அவருடைய செயல்பாடு. இந்த கேள்வியோடு நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நிறைவு செஞ்சுக்கிறேன். அந்த வியூகம், அந்த வலிமையான தலைவராக, வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் 2024 உங்களோட கூட்டணி அமைத்த தேமுதிக 26 நாங்க அதிமுகவோட தொடர்றோம் அப்படின்றத இதுவரைக்கும் அவங்க சொல்லல. அவங்க சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் கூட போட்டாங்க. ஆனா அவங்களும் அப்படியான எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. எங்களை தேடி கட்சிகள் வரும்னா யார் வரத்துக்கு யார் இருக்கா அப்படிங்கறத மட்டும் சொல்லிடுங்க. நீங்க பல்வேறு தேர்தல் களங்கள்ல நீங்க கடைசி கட்டத்தில் 2011 தேமுதிக வந்தது. கடைசி கட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அம்மாவனுடைய போய்ஸ் கார்டனில் சேர்ந்து போய் அவர்கள் சீட்டுகளை பெற்று வந்தார். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்
கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு குமுறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து முரசொலியிலே கடிதம் பக்கமாக எழுதுகிறார். வேல்முருகன் குமுறுகிறார், என் தொகுதிக்கு ஒண்ணு கூட திமுக கூட்டணியிலிருந்து நீங்க என் தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாதான் நான் வெற்றி பெற முடியும்னு சொல்றேன். திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு அதிமுக காத்திருக்குது. ஒரே ஒரு 10 செகண்ட். நீங்க தேர்தல் களத்துக்கு இன்னும் 14 மாசம் இருக்குது. இந்த 14 மாசத்துல தேர்தல் களம் எப்படி வேண்டாலும் அமையும். அதுல யாரும் இப்போ நம்ம ஜோசியம் பார்த்து இவர்களோடு இருப்பார்கள், இவர்களோடு தான் இருப்பார்கள் என்றால் சொல்ல முடியாது. ஜோசியம் பார்க்கறதுன்னு சொல்லாதீங்க. இல்ல இப்ப எத்தனை அமாவாசைன்னு கணக்கு போட்டு சொன்னது அதிமுக பொதுச் செயலாளர் தான். ஆமா, அப்ப அது ஆர்வமா அது ஜோசியம் இல்லையா? அந்த மாதத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சியினுடைய ஆட்சி காலம் முடிவதற்கான எங்களை தேடி கட்சிகள் வரும் அப்படிங்கறத நான் நம்பிக்கைன்னு சொன்னேன். அதையே மாத்தி சொன்னா ஜோசியன் கூட சொல்லுவாங்க. நீங்க சொல்ல முடியுமா சார்? திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவோட தான் இருப்பார்கள். அதிமுக காத்திருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். களம் எப்படி வேண்டாலும் மாறும். யாரும் கூட்டணிக்கு வருவார்கள், செல்வார்கள், போவார்கள். ஆனால் வெற்றி களத்தை அமைப்பதற்கான அந்த பாதையை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுத்திருக்கிறார். அதுதான் முக்கியம்.